ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஹரி ஓம். இன்றைய கதையில் நம்ம அந்த உதங்கர் மகரிஷி கதைக்கு அப்புறம் ஆஸ்திகர் சரித்திரம் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உதங்கர் என்ன பண்ணார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் அவருடைய குரு மாதாவுக்கோசரம் விரும்பி கேட்ட குண்டலங்களை தட்சிணையாக கொடுப்பதற்காக போஷ்யன்ற ராஜா கிட்ட அந்த போஷன் ராஜா கிட்ட அவருடைய மனைவி கிட்டேருந்து குண்டலங்களை வாங்கிட்டு வரும்போது தட்சகன் என்ற நாகம் அதை தூக்கின்னு போச்சு. இவர் நாகலோகத்துக்கு போய் இந்திரனோட உதவியோட அந்த தட்சன் கிட்டேருந்து அதை வாங்கிட்டு குருமாதா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் நேர ஜனமேஜயன் ராஜா கிட்ட போய் இந்த தட்சகன்ற நாகங்களையும் மற்ற நாகங்களையும், ஏன்னா அவெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணல, அவர் எவ்வளோ ஸ்லோகம் ஸ்துதி பண்ணி கூட ஹெல்ப் பண்ணாததுனால அவளெல்லாம் நம்ம ஒரு யாகம் பண்ணி அழிக்கணும்னு சொல்லி ஜனமேஜயரை தூண்டி விடுறார். இப்போ ஜனமேஜயன் சர்ப்ப யாகம் பண்ணுறதுக்கு உதங்கர் ஒரு காரணம். இப்போ இன்னொரு காரணமும் ஜனமேஜயன் பண்ணுறதுக்கு இருக்குது. அது அவள் அப்பா பரீட்சித்தை தட்சகன்ற நாகம் கடிச்சது. இது ரெண்டாவது. இதுக்கு அடுத்ததாக என்னென்னா, இந்த ஜனமேஜயன் பண்ணுற சர்ப்ப யாகத்தில் விழுந்து இறக்கக்கூடிய நாகங்களை அப்படி விழாமல் பாதுகாத்தது ஆஸ்திகன்ற பிராமணன். அப்படின்ற யார் சொன்னது? டுண்டுபன், அதாவது சகஸ்ரபாத் அப்படின்ற ஒருத்தர் தான் நம்ம ருருக்கு சொன்னார். ஸோ இப்போ இந்த ஆஸ்திகர் சரித்திரத்தில் அடுத்த பார்ட் என்ன வருது அப்படின்னா, அவர் எப்படி ஆஸ்திகர் பிறந்தார் அப்படின்றத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். முன்னொரு காலத்தில் ஜரத்காரு அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி எப்படின்னா, அவருக்கு தவம் ஒன்று தான் சாப்பாடு, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எப்போவுமே ஒரு உக்கிரமான தவத்திலே தான் அவர் இருப்பார். அவர் காற்று, அதாவது நம்ம வாயுவே சாப்பிட்டுட்டு தான் உயிரோடு இருப்பார். அவர் எப்போவுமே ஒரு ராத்திரிக்கு மேலே ஒரு ஊரில் தங்க மாட்டார். ஒவ்வொரு ஊராக போயின்னு இருப்பார், ஒவ்வொரு வனமாக போயின்னு இருப்பார். இதுதான் அவருடைய பொசிஷன். அவர் அந்த மாதிரி தவம் பண்ணதுனால ரொம்ப மெலிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்வேன், நம்ம ஒரு குளிக்காமல் அது மாதிரி இல்லாமல், பட் தவசக்தி ஜாஸ்தி. இப்போ அப்படி இருக்கிற இந்த ஜரத்காருன்ற ரிஷி என்ன பண்ணுறார், ஒரு நாள் ஒரு ஊரில் அவருடைய தவத்தை முடிச்சுட்டு ராத்திரி தங்கக்கூடாதுன்றதுனால மறுநாள் கிளம்பி வேறு ஊருக்கு போயிட்டுருக்கார். அப்படி அன்று போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது, பாழடைஞ்ச கிணறு. அந்த பாழடைஞ்ச கிணத்துல ஒரு மரத்தோட வேர்கள் இருக்குது. அந்த வேர்களை பாதி எலி கடிச்சு கொடுத்து, ஆனால் அந்த கடித்து எப்போ வேணால் அருந்து விடுற மாதிரி இருக்கிற வேர்களை பிடிச்சிட்டு அவருடைய பித்ருக்கள்னா அவள் அப்பா, அவள் அம்மா, அவள் தாத்தா, அவள் கொள்ளு தாத்தா எல்லாரும் தொங்கின்னு இருக்கிறத, அதுவும் எப்படி தலைகீழே தொங்கின்னு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவகிட்ட போய் கேட்குறார், நீங்கள் நீங்கள்லாம் யார், நீங்கள் எதுக்கோசரம் இந்த எலி கடித்த ஒரு மரத்தோடைய வேரை பிடிச்சிட்டு அதுவும் தலைகீழ தொங்கின்னு இருக்கல அப்படின்னு இவர் போய் கேட்குறார். அப்பா அவெல்லாம் சொல்கிறா, அப்பா நாங்கள்லாம் யாயாவரர் அப்படின்னு பேர். அதான் நாங்கள் என்னென்னா, யாயாவரன்ற பேர் உள்ள ரிஷிகள்லாம் எப்படின்னா, அவளுடைய கொள்கையே ஒரு ராத்திரிக்கு மேலே ஒரு கிராமத்தில் தங்க மாட்டாள். அந்த மாதிரி தவம் பண்ணிட்டு வரக்கூடிய ரிஷிகள். அவெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி தலைகீழே ஏன் தொங்குறோம் அப்படின்னா, எங்களுடைய சந்ததி வளராமல் போயிடுத்து. அதாவது சந்ததி வளரணும்னா ஒரு பேரண்ட்ஸுக்கு குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கணும். அப்படியே அந்த சந்ததி வந்தால் தான் இந்த மூதாதையர்களுக்கு அவளுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்கடனெல்லாம் செய்ய முடியும். அப்படி எங்களுடைய சந்ததி வளராததுனால எங்களுக்கு பித்ருலோகம் போகிறதுக்கான வழி கிடைக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பாதாள லோகத்துக்கு எங்களை அனுப்பிச்சுட்டோம். இப்போ நாங்கள் அதுக்கோசரம் தலைகீழே தொங்கின்னு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு ஜரத்காருன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் தவம் பண்ணுறது மட்டுமே தன்னுடைய தொழிலாக வச்சுட்டு
கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த நிலைமை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஏன்பா நீ ஒரு வழிப்போக்கன் தானே, நீ யார், நீ எதுக்கோசரம் எங்களை பார்த்து இவ்வளோ ரொம்ப கரிசனமாக கேட்குறியே, நீ யார் அப்படின்ன உடனே ஜரத்காரு ரொம்ப துக்கம் தாங்காமல் சொல்கிறார், நான் தான் உங்களுடைய சந்ததியில் வந்த ஜரத்காருன்ற பையன். நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்ததி உருவாகாதனால தான் நீங்கள் இப்படி பாதாள லோகத்துக்கு தள்ளப்பட்டு தலைகீழ தொங்கின்னு இருக்கேன்ற நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். அந்த வாக்கு பிரகாரம் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றார். அவர் சொன்ன கண்டிஷன் என்னன்னா, நான் எனக்கு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி யாரையும் நான் கேட்க மாட்டேன், நம்பர் 1. நம்பர் 2 எனக்கு ஒய்ஃபாக வரக்கூடிய பொண்ணை அவளே தான் எனக்கு தானமாக கொடுக்கணும். 3வது தான் ரொம்ப கஷ்டமான கண்டிஷன் என்னன்னா, அந்த பொண்ணோட பேரும் என் பேர் மாதிரியே இருக்கணும், அதாவது ஜரத்காருன்னு இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் ஒத்து போகிற மாதிரி எனக்கு ஒரு பொண் கிடைக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு சந்ததியை விருத்தி பண்ணி உங்களுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரத்தெல்லாம், அதாவது காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக பண்ணி உங்களெல்லாம் பாதாள லோகம் போகாமல் பித்ருலோகம் போகிறதுக்கான வழியை செய்வேன். அதுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார், இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் ஒரு பொண்ணை தேடிட்டு காட்டுக்குள்ளே போகிறார். இது அந்த ஜரத்காருன்ற முனிவர் அந்த அவருடைய மனைவியாக வரப்போகக்கூடிய பொண்ணை தேடின, அதுவும் இவர் பேர் மாதிரியே இருக்கக்கூடிய ஜரத்காரு அப்படின்ற பொண்ணே வேணும்னு சொல்லி தேடிட்டு காட்டுக்குள்ளே போகிறார். இப்படி அவர் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு கதை நமக்கு இருக்குது. அந்த கதை என்னன்னா, எப்படி சர்ப்பங்கள் உண்டாச்சு, அந்த சர்ப்பங்களுக்கு யார் சாபம் கொடுத்தா, அந்த சர்ப்பங்கள் அந்த சாபத்துக்காக பயந்து என்ன பண்ணின அப்படின்ற ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரி ஓம்.